சுவாமி விவேகானந்தரின் தியான யோகம். மிக பேராற்றல் இருப்பது நுண்மையில்தானே தவிர தூலத்தில் அல்ல என்பதையும் நாம் அறிவோம். ஒருவன் பெரிய சுமையை தூக்குகிறான். அவனுடைய தசைகள் பருக்கின்றன. அவனது தசைகள் வலுவானவை என்று நாம் கருதுகிறோம். ஆனால் மெல்லிய நூலுளை போன்ற நரம்புகளே தசைகளுக்கு சக்தியை ஊட்டுகின்றன. இந்த நூலுளைகளில் ஒன்று அந்த தசைகளை சேராதவாறு அறுபட்டால் போதும், வேலை செய்யும் திறனை தசைகள் முற்றிலும் இழந்துவிடும். இந்த மெல்லிய நரம்புகள் நம்மை விட நுண்ணிய ஒன்றிலிருந்து ஆற்றலை கொண்டு வருகின்றன. அது தன்னை விட மிக நுண்ணிய ஒன்றாகிய எண்ணத்திலிருந்து அந்த ஆற்றலை பெறுகின்றது. உண்மையில் ஆற்றலுக்கு உறைவிடம் நுண்பொருளே. ஆனால் தூல இயக்கங்களில் அதனை காண்கிறோம், நுண் இயக்கங்களில் காண முடிவதில்லை. ஒரு தூலப்பொருள் அசையும் போது அதனை காண்கிறோம். எனவே இயக்கத்தையும் தூல பொருட்களையுமே பொதுவாக நாம் ஒன்றுபடுத்தி பார்க்கிறோம். உண்மையில் எல்லா ஆற்றலும் இருப்பது நுண்மையில்தான். நுண்பொருளில் இயக்கம் எதையும் நாம் காண்பதில்லை. ஒருவேளை இயக்கம் அவ்வளவு தீவிரமாக இருப்பதால் நாம் அதை காண முடியாமல் இருக்கலாம். ஆனால் ஏதேனும் விஞ்ஞானத்தாலோ ஆராய்ச்சியாலோ வெளியே தெரிகின்ற இந்த இயக்கங்களுக்கு காரணமான நுண்ணிய சக்திகளை கைப்பற்ற ஒரு துணை கிடைக்குமானால் புற இயக்கத்தையே கட்டுப்படுத்த முடியும். குளத்தின் அடியிலிருந்து நீர்க்குமிழி கிளம்புகிறது. அது வந்து கொண்டிருக்கும் போதெல்லாம் அதை நாம் காண்பதில்லை. நீர்மட்டத்திற்கு வந்து வெடிக்கும் போது மட்டுமே பார்க்கிறோம். அதுபோலவே எண்ணங்கள் பேரளவிற்கு முதிர்ந்த பிறகே, அதாவது அவை செயல்களான பின்பு மட்டுமே அவற்றை நாம் உணர முடியும். நமது செயல்களை கட்டுப்படுத்த முடியவில்லை, எண்ணங்களை அடக்க முடியவில்லை என்று அடிக்கடி நாம் முறையிடுகிறோம். எப்படி அடக்க முடியும்? நுண் இயக்கங்களை நாம் அடக்க முடிந்தால் அது எண்ணமாக முன்பே, செயலாக முன்பே அதன் மூலத்தை நாம் பற்ற முடியுமானால் மட்டுமே அதனை முழுமையாக நாம் அடக்க முடியும். இந்த நுண்ணிய சக்திகளை, நுண்ணிய காரணங்களை பகுக்கவும், ஆராயவும், அறியவும், இறுதியாக அடக்கியாளவும் முறை ஒன்று இருக்குமானால் அப்போதுதான் நம்மை நாம் அடக்க முடியும். தன் மனத்தை அடக்க முடிந்தவனால் மற்ற எல்லா மனங்களையும் கட்டாயமாக அடக்க முடியும். இதனாலேயே தூய்மையும் ஒழுக்கமும் எப்போதும் மதத்தின் நோக்கமாக வைக்கப்பட்டுள்ளன. தூய்மையும் ஒழுக்கமும் வாய்ந்தவன் தன்னை அடக்கி ஆள்கிறான். எல்லா மனங்களும் ஒரே தன்மை உடையவை, ஒரே பெரிய மனத்தின் பகுதிகள். களிமண் கட்டி ஒன்றை அறிந்தவன் பிரபஞ்சத்தில் உள்ள களிமண் அனைத்தையும் அறிந்தவன் ஆகிறான். தன் மனத்தை அறிந்து அடக்குபவன் ஒவ்வொரு மனத்தையும் பற்றிய இரகசியத்தை அறிகிறான். ஒவ்வொரு மனத்தையும் அடக்க வல்லவன் ஆகிறான். நுண்ணிய பகுதிகளை அடக்கிவிட்டோமானால் பௌதிக உலகின் தீமையின் பெரும் பகுதியை நாம் ஒழித்துவிட முடியும். நுண்ணிய இயக்கங்களை நாம் அடக்குவோமானால் பல கவலைகளை நீக்கிவிட நம்மால் முடியும். இந்த நுண்ணிய ஆற்றல்களை அடக்க முடிந்தால் பல தோல்விகளை தவிர்த்து விடலாம். அந்த அளவிற்கு பயன் இருக்கிறது. ஆனால் அதற்கு அப்பால் அதைவிட உயர்ந்த ஒன்றும் உள்ளது. சுவாமி விவேகானந்தரின் தியான யோகம். இனி நான் உங்களுக்கு ஒரு கொள்கையை கூறுகிறேன். அதை பற்றி இப்போது விவாதிக்கப் போவதில்லை. முடிவை மட்டும் உங்கள் முன் வைக்கிறேன். குழந்தை பருவத்தில் ஒவ்வொருவனும் தன் இனம் கடந்து மேலே வந்த நிலைகள் வழியாக விரைந்து செல்கிறான். ஒரு இனம் 1000 ஆண்டுகளில் செய்து முடித்ததை குழந்தை ஒரு சில ஆண்டுகளில் செய்கிறது. குழந்தை முதலில் பண்டைய காட்டுமிராண்டி மனிதனாக இருக்கிறது. தன் காலடியில் வண்ணத்துப்பூச்சியை நசுக்குகிறது. வளர்ச்சியுறாத தன் இன முன்னோரை போன்று உள்ளது இது. அது வளர்ந்து வரும்போது பற்பல நிலைகள் வழியாக முன்னேறி இறுதியாக தன் இனம் அடைந்துள்ள முதிர்ச்சியை அடைகிறது. ஆனால் இதை மிக குறைந்த காலத்தில் விரைவாக அது செய்து விடுகிறது. இப்போது மனித குலம் முழுவதையும் ஓர் இனமாக கொள்வோம், அல்லது மனிதனையும் தாழ்ந்த மிருகங்களையும் சேர்த்து விலங்கு படைப்பு முழுவதையும் ஒரு தொகுதியாக கொள்வோம். அந்த தொகுதி மொத்தமாக ஒரு குறிக்கோளை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அந்த குறிக்கோளை நிறைநிலை என்போம். மனித இனத்தின் முழு முன்னேற்றத்தையும் விரைந்து எய்துகின்ற ஆண்களும் பெண்களும் சிலர் பிறக்கின்றனர். நெடுங்காலம் காத்திருந்து மனித இனம் முழுவதும் அந்த நிறைநிலையை அடையும் வரை மீண்டும் மீண்டும் பிறப்பதற்கு பதிலாக அவர்கள் தங்கள் வாழ்வின் ஒரு சில ஆண்டுகளில் அத்தனை பிறவிகள் வழியாகவும் பாய்ந்து செல்பவர்கள் போல் செல்கிறார்கள். நமக்கு நாமே உண்மையாக இருப்போமானால்
இந்த வழிமுறைகளை விரைவுபடுத்த நம்மால் முடியும். பண்பாடற்ற மனிதர்களை ஒரு தீவில் வாழும்படி விட்டு போதிய அளவிற்கு உணவும் உடையும் இடமும் அளித்தால் அவர்கள் படிப்படியாக முன்னேறி வளர்ந்து உயர் நாகரிக நிலைகள் வழியாக முதிர்ந்து வருவார்கள். இந்த வளர்ச்சியை துணை சாதனங்களால் வேகமாக்க இயலும் என்பதையும் நாம் அறிவோம். மரங்களின் வளர்ச்சிக்கு நாம் துணை செய்கிறோம் அல்லவா? நாம் உதவி இருக்காவிட்டாலும் அவை வளர்ந்திருக்கும். அதற்கான காலம் மட்டும் ஒருவேளை அதிகமாகி இருக்கலாம். இயற்கையாக இயல்பாக அது வளர்வதற்கு எடுக்கின்ற காலத்தை விட விரைவில் வளர நாம் அவற்றிற்கு உதவுகிறோம். காலமெல்லாம் நாம் செய்வதும் இதுவே. செயற்கை முறைகளால் பொருட்களின் வளர்ச்சியை விரைவுபடுத்துவதே. மனித வளர்ச்சியையும் நாம் ஏன் விரைவாக்கக்கூடாது? இனத்தை பொறுத்தவரை அதை செய்ய முடியும். ஆச்சாரியர்களை பிற நாடுகளுக்கு அனுப்புவது எதற்காக? இந்த முறைகளால் மனித இனங்களின் வளர்ச்சியை விரைவாக்கலாம் என்பதற்காகவே. அப்படியானால் தனி மனிதனின் வளர்ச்சியை விரைவுபடுத்த முடியாதா? முடியும். அந்த விரைவுக்கு ஒரு வரையறை விதிக்க முடியுமா? மனிதன் ஒரு வாழ்வில் பெறக்கூடிய வளர்ச்சி எவ்வளவு என்று நம்மால் கூற முடியாது. இந்த அளவுதான் ஒருவனால் செய்ய முடியும், அதற்கு மேல் முடியாது என்று நம்மால் கூற இயலாது. சூழ்நிலைகள் அற்புதமான வகையில் அவனை துரிதப்படுத்த முடியும். எனவே நிறைநிலையை அடையும் வரை ஏதாவது வரையறை இருக்க முடியுமா? இதனால் பெறுகின்ற முடிவு என்ன? ஒரு நிறை மனிதன். அதாவது இந்த இனத்திலிருந்து கோடி வருடங்களுக்கு பின் ஒருவேளை தோன்றக்கூடிய மாதிரி மனிதன் இன்றே தோன்றலாம். இதுவே யோகிகள் கூறுவது. எல்லா அவதாரங்களும் தீர்க்கதரிசிகளும் அத்தகையோரை. நிறைநிலையை இந்த ஒரு வாழ்வில் எய்தியவர்களே. அத்தகையோரை எல்லா காலங்களிலும் உலக வரலாற்றின் எல்லா பகுதிகளிலும் காண்கிறோம். மிகவும் சமீப காலத்தில் அத்தகைய ஒருவர் இருந்தார். மனித இனத்தின் முழு வாழ்வையும் வாழ்ந்து இறுதி நிலையை இந்த பிறவியிலேயே அவர் எய்தினார். அவர்தான் பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர். சுவாமி விவேகானந்தரின் தியான யோகம். இவ்வாறு வளர்ச்சியை விரைவாக்குவதும் நியதிகளுக்கு உட்பட்டே ஆக வேண்டும். இந்த நியதிகளை கண்டுபிடிக்கவும் அவற்றின் இரகசியங்களை அறிந்து நமது தேவைகளுக்கு பயன்படுத்தவும் நம்மால் முடியும் என்று வைத்துக்கொள்வோம். அதன் விளைவு நமது வளர்ச்சியே. நாம் நம் வளர்ச்சியை விரைவாக்குகிறோம். நம் முதிர்ச்சியை விரைவாக்குகிறோம். இந்த பிறவியிலேயே நிறைநிலை எய்துகிறோம். இதுவே நமது வாழ்வின் உயர்ந்த பகுதி. மனத்தையும் அதன் ஆற்றல்களையும் ஆராய்ச்சி செய்யும் சாஸ்திரத்திற்கு இந்த நிறைநிலையே உண்மையான முடிவாகிறது. பணத்தின் மூலமும் பிற பொருட்களின் மூலமும் பிறருக்கு உதவுவது, அன்றாட வாழ்வில் இனிதாக இதமாக முன்னேறும் வழியை அவர்களுக்கு எடுத்து கூறுவது, இவையெல்லாம் வெறும் படிகளே. நிறை மனிதனை வெளிக்கொணர்வதே இந்த சாஸ்திரத்தின் பயன். ஆனால் அதற்காக காலம் காலமாக அவனை காத்திருக்க விடுவதோ, கடலில் மிதந்து செல்லும் மரக்கட்டை அலையால் முத்துண்டு அங்குமெங்கும் அடித்து செல்லப்படுவது போல் புற உலகின் கையில் ஒரு விளையாட்டு கருவியாக அவனை அலைக்கழிப்பதோ இந்த சாஸ்திரத்தின் நோக்கம் அல்ல. இயற்கையின் கையில் பணியை ஒப்புவிப்பதற்கு பதிலாக நீ வலிமை உடையவனாக வேண்டும், நீயே அதனை செய்து இந்த சிறிய வாழ்விற்கு அப்பால் செல்ல வேண்டும் என்று இந்த சாஸ்திரம் விரும்புகிறது. என்ன ஒரு மாபெரும் கருத்து! மனிதன் அறிவிலும் ஆற்றலிலும் ஆனந்தத்திலும் வளர்ந்து வருகிறான். ஓர் இனமாக நாம் தொடர்ந்து வளர்ந்து வருகிறோம். அது உண்மை, முற்றிலும் உண்மை என்பதை நாம் காண்கிறோம். ஆனால் தனி மனிதர்களுக்கு அது பொருந்துமா? ஓரளவிற்கு ஆம் எனலாம். எனினும் ஒரு கேள்வி எழுகிறது. நீ அதற்கு வரையறை எங்கே அமைப்பாய்? ஏதோ சில அடி தூரம் வரைதான் எனக்கு கண்ணால் காண முடியும். ஆனால் தன் கண்களை மூடிக்கொண்டு வேறொரு அறையில் நிகழ்வதை காண்கின்ற மனிதனை நான் பார்த்திருக்கிறேன். இதை நம்பவில்லை என்று நீங்கள் சொன்னால் 3 வாரத்திற்குள் அவன் ஒருவேளை உங்களையே அதை செய்ய வைப்பான். அதை எல்லோருக்கும் கற்பிக்க முடியும். இவையெல்லாம் உண்மையானால் எங்கே நமது எல்லையை குறைப்பது? இந்த அறையில் ஒரு மூலையில் உள்ள ஒருவனது மனதில் நிகழ்வதை மற்றவர் அறிய முடியுமானால் அடுத்த அறையில் இருப்பவனின் மனத்தை ஏன் அறிய முடியாது? எங்கிருந்தாலும் ஏன் அதை செய்ய இயலாது? ஏன் இயலாது என்பதை நம்மால் கூற முடியாது. அது முடியாததென்று கூற நமக்கு துணிவில்லை. அது எப்படி நடக்கிறதென்று தெரியாது என்று வேண்டுமானால் சொல்லலாம். இத்தகைய நிகழ்ச்சிகள் நடக்காது என்று கூற
விஞ்ஞானிகளுக்கு உரிமை இல்லை, எங்களுக்கு தெரியாது என்று அவர்கள் கூறலாம். விஞ்ஞானம் என்றால் அது நிகழ்ச்சிகளை திரட்டி அவற்றிலிருந்து பொது விதியை கண்டு முடிவுகளை ஊகித்து உண்மையை கூற வேண்டும், அவ்வளவுதான். ஆனால் நிகழ்ச்சிகளை மறுப்பதில் தொடங்கினால் அது எப்படி விஞ்ஞானமாக முடியும்? மனிதன் பெறக்கூடிய ஆற்றலுக்கு முடிவில்லை. இந்திய மனத்தின் சிறப்பு இயல்பு இது. ஏதாவது ஒன்றில் ஆழ்ந்துவிட்டால் அதில் மூழ்கிவிடும், பிற விஷயங்களை புறக்கணித்துவிடும். எத்தனை எத்தனை விஞ்ஞானங்கள் இந்தியாவில் பிறந்தன தெரியுமா? கணிதம் அங்கேதான் ஆரம்பமாயிற்று. சமஸ்கிருத முறைப்படியே இன்னும் நீங்கள் எண்களை 1, 2, 3 என்று 0 வரை எண்ணி வருகிறீர்கள். அல்ஜிப்ரா கணிதம் தோன்றியதும் இந்தியாவில்தான். நியூட்டன் பிறப்பதற்கு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே இந்தியர்கள் புவியீர்ப்பு விதியை தெரிந்திருந்தார்கள். சுவாமி விவேகானந்தரின் தியான யோகம். இந்த தனி சிறப்பை பாருங்கள். இந்திய வரலாற்றில் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மனிதனும் அவனது மனமுமே இந்தியர்களின் கருத்து முழுவதையும் கவர்ந்திருந்தது. நினைத்தவற்றை எளிதாக பெற மிக எளிய வழிபோல் தோன்றியதால் அது அவர்களை மிகவும் கவர்ந்தது. நியதிகளுக்கு இணங்க மனம் எதையும் செய்யவல்லது என்ற முழு நம்பிக்கை இந்தியர்களின் உள்ளத்தில் உறுதியாக ஊன்றிவிட்டதால் மனத்தின் ஆற்றல் பெரும் ஆராய்ச்சிக்குரிய ஒன்றாயிற்று. மந்திரமும் மாயமும் வேறு ஆற்றல்களும் அசாதாரணமானவை அல்ல. முன்பு கற்பிக்கப்பட்ட பௌதிக விஞ்ஞானங்கள் போன்று முறையாக கற்பிக்கப்படுகின்ற ஒன்றுதான். இந்த கருத்தில் இந்த இனத்திற்கு மிகவும் உறுதி ஏற்பட்டதால் பௌதிக விஞ்ஞானங்கள் கிட்டத்தட்ட இறந்தே போயின. அவர்களிடம் அந்த ஒரு கருத்தே நின்றது. யோகியருள் பல பிரிவினரும் பல வகையான ஆராய்ச்சிகளில் ஈடுபடத் தொடங்கினர். சிலர் ஒளியை வைத்து சோதனைகளில் ஈடுபட்டனர். பல்வேறு வண்ண ஒளிகள் உடலில் எவ்வாறு மாற்றங்களை உண்டாக்குகின்றன என்று ஆராய்ந்தார்கள். குறிப்பிட்ட நிற உடை உடுத்தி குறிப்பிட்ட நிற ஒளியில் வாழ்ந்து குறிப்பிட்ட நிறம் கொண்ட உணவுகளை உண்டார்கள் அவர்கள். எல்லா வகை சோதனைகளும் இவ்வாறு செய்யப்பட்டன. மற்றவர்கள் தங்கள் காதுகளை மூடியும் திறந்தும் ஒலியை வைத்து சோதனைகளை செய்தனர். இன்னும் சிலர் மோப்ப உணர்ச்சியை வைத்து சோதனை செய்தனர். இவ்வாறு பல ஆராய்ச்சிகள் நிகழ்ந்தன. அடிப்படையை சென்று அடைவது, பொருளின் நுண்பகுதிகளை அடைவது, அதுதான் முழு நோக்கம். அவர்களுள் சிலர் மிகவும் வியக்கத்தக்க ஆற்றல்களை காட்டினார்கள். பலர் காற்றில் மிதக்கவோ அது வழியாக செல்லவோ நீர்மேல் நடக்கவோ முயன்று வந்தனர். இது என்ன வேலை? இது மாயமோ அசாதாரணமானதோ அல்ல. இதுதான் தனி சிறப்பு. இது போன்றவை நிகழாது என்று இந்தியாவில் யாரும் கூற மாட்டார்கள். இந்துவுக்கு இது சாதாரணமான ஒன்று. இந்துக்கள் பகைவரோடு போர் புரிய நேரும்போது எங்கள் யோகியருள் ஒருவர் வந்து அத்தனை பேரையும் வெளியே துரத்தி விடுவார் பாருங்கள் என்று கூறுவதுண்டு. அந்த இனத்தினரின் நம்பிக்கைக்கு அது எல்லை. கையிலோ வாளிலோ ஆற்றல் ஏது? ஆற்றல் முழுவதும் ஆன்மாவிலேயே உள்ளது. இது உண்மையானால் தன்னால் முடிந்த எல்லை வரை முயற்சி செய்வது மனதிற்கு போதிய தூண்டுதலாகும் அல்லவா? ஆனால் பெரிய எதையும் சாதிப்பது மற்ற விஞ்ஞானங்களில் எவ்வளவு கடினமோ அதுபோல் இதிலும் கடினம்தான். கடினம் மட்டுமல்ல, மிக மிக கடினம். ஏனெனும் இத்தகைய ஆற்றல்களை எளிதில் பெற்றுவிடலாம் என்றுதான் பெரும்பாலானோர் கருதுகின்றனர். வெற்றிகரமாக ஒன்றை சாதித்து வெற்றி காண உங்களுக்கு எத்தனை ஆண்டுகள் வேண்டியுள்ளன? அதை சிந்தியுங்கள். முதலாவதாக, மின்சார இயலையோ பொறியியலையோ கற்கவே எத்தனையோ ஆண்டுகள் ஆகும். பின்னர் ஆயுள் முழுவதும் முயல வேண்டியிருக்கிறது. மற்ற விஞ்ஞானங்களுள் பலவும் அசையாத நிலையாக இருக்கின்ற பொருட்களை பற்றி ஆராய்கின்றன. நீங்கள் நாற்காலியை ஆராய்ந்து பார்க்கலாம். நாற்காலி உங்களை விட்டு பறந்து போகாது. ஆனால் இந்த விஞ்ஞானமோ எப்போதும் அலைந்து கொண்டிருக்கின்ற மனத்தை பற்றியது. நீங்கள் ஆராய நினைக்கும் போதே அது நழுவி விடுகிறது. இப்போது மனம் ஒரு நிலையில் இருக்கும், மறுகணம் ஒருவேளை மாறிவிடும். கணம்தோறும் தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கிறது. இத்தனை மாறுதல்களுக்கு நடுவே அதை ஆராய வேண்டும், அறிய வேண்டும், பற்ற வேண்டும், அடக்க வேண்டும். இந்த விஞ்ஞானம் எவ்வளவு கடினமானதாக இருக்கும்? அதற்கு கடுமையான பயிற்சி வேண்டும். சுவாமி விவேகானந்தரின் தியான யோகம். இந்த விஞ்ஞானத்திற்கான செயல்முறை பயிற்சிகளை ஏன் கற்பிக்கவில்லை என்று பலர் என்னை கேட்கிறார்கள். அது விளையாட்டான காரியமா? நான் இந்த மேடையில் நின்று உங்களுடன் பேசிக்கொண்டிருக்கிறேன்.
நீங்கள் வீடு சென்ற பின் உங்களுக்கோ எனக்கோ இதனால் எந்த நன்மையும் இல்லை. அனைத்தும் பிதற்றல் என்று கூறிவிடுவீர்கள். அதன் காரணம் அதை பிதற்றலாக்க நீங்கள் விரும்புவதே. இந்த விஞ்ஞானத்தை பற்றி எனக்கு தெரிந்தது மிக சிறிதே. நான் அறிந்த சிறியதை என் வாழ்வில் 30 ஆண்டுகள் பழகினேன். இதை கற்க எனக்கு 30 ஆண்டுகள் ஆயிற்று. அரும்பாடுபட்டேன். சில வேளைகளில் 24 மணி நேரத்தில் 20 மணி நேரமும் அதற்கென்று உழைத்தேன். சில வேளைகளில் இரவில் 1 மணி நேரம் மட்டுமே உறங்கினேன். சில வேளைகளில் இரவெல்லாம் பயிற்சி செய்வேன். ஓர் ஒலி புகாத, மூச்சு விடவும் சிரமமான இடங்களில் சில வேளைகளில் வசித்தேன். சில வேளைகளில் குகைகளிலும் வசிக்க வேண்டியிருந்தது. எனினும் நான் அறிந்தது ஒன்றுமே இல்லை எனலாம். இந்த சாஸ்திரத்தின் ஒரு நுனியை மட்டும் தொட்டேன் என்று வேண்டுமானால் கூறலாம். ஆனால் இது உண்மையானது, பரந்தது, ஆச்சரியமானது என்பது எனக்கு தெரியும். சரி, இதனை உண்மையாகவே கற்க விரும்புபவர்கள் உங்களில் யாராவது இருந்தால் அவர் வாழ்க்கையில் மற்ற தொழில்களில் செலுத்தும் அளவு மன உறுதியுடன், ஏன் அதைவிட தீவிர உறுதியுடன் தொடங்க வேண்டும். ஒரு தொழிலுக்கு எவ்வளவு கவனம் தேவைப்படுகிறது, அது எவ்வளவு கண்டிப்பாக வேலை வாங்குகிறது. தந்தையோ தாயோ மனைவியோ குழந்தையோ இறப்பதானாலும் தொழில் நிற்க முடியுமா? இதயம் உடைந்து போயிருந்தாலும் தொழில் செய்யும் ஒவ்வொரு மணி நேரமும் தாங்க முடியாத வேதனை தரும்போதும் நாம் தொழில் நடக்கும் இடத்திற்கு சென்றே தீர வேண்டும். அது நியாயமானது, அது சரி என்றுதானே நாம் கருதுகிறோம். எந்த தொழிலுக்கும் எக்காலத்திலும் தேவையாக இருப்பதை விட அதிக உழைப்பு இந்த சாஸ்திரத்திற்கு தேவை. தொழிலில் பலர் வெற்றி பெறலாம், இதிலோ மிக மிக சிலரே வெற்றி பெறுவர். ஏனெனில் கற்பவரின் தனி இயல்பு இதில் ஒரு முக்கிய காரணம். தொழிலில் எல்லோரும் பணம் குவிக்காமல் இருந்தாலும் ஒவ்வொருவரும் ஏதோ சேர்க்க முடியும். அதுபோல் இதை கற்பவர்களுக்கும் ஒரு கணமாவது காட்சி கிடைக்கும். அதனால் இதன் உண்மையை பற்றியும் இதனை முழுவதும் உணர்ந்த மனிதர்கள் இருந்தனர் என்பதை பற்றியும் அவர்களுக்கு உறுதியான தீர்மானம் உண்டாகும். இதுதான் இந்த விஞ்ஞானத்தின் ஓர் அறிமுகம். இது தன்னையே சார்ந்து நிற்கிறது, தன் ஒளியிலேயே திகழ்கிறது. வேறு எந்த விஞ்ஞானத்துடன் வேண்டுமானாலும் தன்னை ஒப்பிடுமாறு அறை கூவுகிறது. போலிகள் இருக்கின்றனர், ஜாலவித்தைக்காரர்கள் இருக்கின்றனர், ஏமாற்று பேர்வழிகள் இருக்கின்றனர். வேறு எந்த துறையிலும் இருப்பதை விட இதில் அதிகமாக இருக்கின்றனர். என்ன காரணம்? ஒரு தொழில் அதிக லாபம் தருவதாகின்ற அளவிற்கு அதில் போலிகளும் ஏமாற்றுபவர்களும் அதிகமாகின்றனர். அதனாலேயே தொழில் நல்லதல்ல என்று கூறிவிட முடியாதல்லவா? இன்னும் ஒரே ஒரு கருத்து. வாதங்களில் ஈடுபடுவது சிறந்த அறிவு பயிற்சியாகவும், ஆச்சரியமான விஷயங்களை பற்றி கேட்பது அறிவிற்கு திருப்தியை கொடுக்கலாம். ஆனால் அதற்கு மேலும் கற்க உங்களுள் யாராவது விரும்பினால் சொற்பொழிவுகளை கேட்பது மட்டும் போதாது. சொற்பொழிவுகளின் மூலம் அதை கற்பிக்க இயலாது. ஏனெனில் அது வாழ்க்கையே வாழ்க்கையை தர முடியும். அதை கற்க உறுதியாக நினைப்பவர்களுக்கு நான் மகிழ்ச்சியுடன் உதவுவேன். சுவாமி விவேகானந்தரின் தியான யோகம். மனையியல் என்ற கருத்து மேலை நாட்டில் மிகவும் கீழ்நிலையில் உள்ளது. விஞ்ஞானங்களுள் பெரிய விஞ்ஞானம் மனையியல். மேலை நாடுகளில் அதற்கு மற்ற விஞ்ஞானங்களின் சம இடமே அளிக்கப்படுகிறது. அதாவது பயனோக்கு என்னும் அளவையாலேயே மனையியலும் கணிக்கப்படுகிறது. மனையியலால் மனிதனின் நடைமுறை வாழ்விற்கு எவ்வளவு பயன் கிடைக்கும்? வெகு வேகமாக வளரும் இன்ப நாட்டத்தில் அது இன்னும் எவ்வளவு சேர்க்கும்? வேகமாக வளரும் துயரத்தில் அது எவ்வளவு பங்கை குறைக்கும்? இதுவே மேலை நாடுகளின் ஒவ்வொன்றையும் அளக்கும் அளவுகோல். நமது அறிவில் 90% செயல்முறை வாழ்வில் மகிழ்ச்சியை கூட்டவோ துயரை குறைக்கவோ பயன்படாது என்பதை மக்கள் மறந்து விடுகிறார்கள் போலும். நமது விஞ்ஞான அறிவுகளிலும் ஒரு சிறு பகுதியை மட்டுமே நடைமுறை வாழ்வில் பயன்படுத்த முடியும். ஏனெனில் நமது உணர்வு மனத்தின் மிக சிறு பகுதியே புலநிலையில் உள்ளது. ஆனால் நாமோ அதையே, அந்த புலநிலையையே முழு மனம், முழு வாழ்க்கை என்று எண்ணி விடுகிறோம். உண்மையில் ஆழ்மனம் என்னும் கடலில் ஒரு சிறு துளியே உணர்வு நிலையில் உள்ள நமது மனம். நமது அறிவு அனைத்தும் வெறும் புலன்களால் கிடைப்பவை. ஆனால் அவற்றை புலன்களின் இன்பங்களுக்காக நாம் பயன்படுத்த முடியும். ஆனால் அதிர்ஷ்டவசமாக அப்படி இல்லை. மிருக இயல்பிலிருந்து நாம் விலக விலக புலன் இன்பங்களில் உள்ள ஆசையும் குறைகிறது. விஞ்ஞானம் மற்றும் மனையியல் பற்றிய
நமது அறிவு வளர வளர இன்ப அனுபவம் வளர்கிறது. அறிவுக்காக அறிவு என்ற நிலை வருகிறது. அந்த நிலையில் புலனின்பங்களை பற்றிய எண்ணமே இல்லை. இருப்பினும் மனம் இன்பக்கடலில் மிதக்கிறது. நாம் அனைவரும் நமது புலன்களுக்கு அடிமைகள். மனத்திற்கு, உணர்வு மனம், ஆழ்மனம் இவற்றிற்கு அடிமைகள். ஒருவன் குற்றவாளியாக இருப்பது அவனது விருப்பத்தால் அல்ல, அவனது மனம் அவன் கட்டுப்பாட்டில் இல்லாததால் தான். அவன் தனது உணர்வு மனத்திற்கும் ஆழ்மனத்திற்கும் அடிமையாக உள்ளான். அதனால் பிற அனைவரின் மனத்திற்கும் அடிமையாக இருக்கிறான். அவனது மனப்போக்குகளுள் மிகவும் ஆதிக்கம் செலுத்துகின்ற ஒன்றிற்கு அவன் பணிந்தே தீர வேண்டும். அவனால் அதை தவிர்க்க முடியாது. அவனது நல்லெண்ணங்கள், நல்லியல்பு அனைத்தையும் மீறி அவன் வற்புறுத்தப்படுகிறான். அதிகார மனத்தின் ஆணைக்கு அவன் அடிபணிய வேண்டியுள்ளது. பாவம், அவனால் ஒன்றும் செய்ய முடியாது. நாம் நமது வாழ்விலேயே இதை பார்க்கிறோம். நமது நல்லியல்புகளை எதிர்த்து சிலவற்றை செய்து விடுகிறோம். பின்னர் நம்மால் எப்படி இதை நினைக்க முடிந்தது, செய்ய முடிந்தது என்று வியக்கிறோம். நம்மை நாமே நிந்திக்கிறோம். மீண்டும் மீண்டும் அதையே செய்கிறோம். மீண்டும் மீண்டும் அதற்காக துன்பம் அனுபவிக்கிறோம். நம்மை நாமே கண்டித்துக் கொள்கிறோம். நாம் விரும்பியதால் தான் அதை செய்ததாக சில வேளைகளில் எண்ணுகிறோம். ஆனால் நாம் அதை விரும்பவில்லை. விரும்புவதற்காக பலவந்தப்படுத்தப்பட்டோம். மீண்டும் மீண்டும் வற்புறுத்தப்படுகிறோம். நம்மால் ஒன்றும் செய்ய முடிவதில்லை. நமது மனத்திற்கும் பிற மனங்களுக்கும் நாம் அடிமைகள். நாம் நல்லவர்களாக இருக்கலாம், கெட்டவர்களாக இருக்கலாம். அதில் ஒன்றும் பெரிய வித்தியாசமில்லை. நாம் இங்குமங்குமாக அலைக்கழிக்கப்படுகிறோம். நம்மால் அதை தடுக்க முடிவதில்லை. நான் சிந்திக்கிறேன், நான் செய்கிறேன் என்றெல்லாம் கூறுகிறோம். ஆனால் உண்மையில் அப்படி இல்லை. நாம் சிந்திக்கிறோம், ஏனெனில் சிந்தித்தே தீர வேண்டும். நாம் செய்கிறோம், ஏனெனில் செய்தேயாக வேண்டும். நாம் நமக்கும் பிறருக்கும் அடிமை. இந்த பிறவி மட்டுமல்ல, இதற்கு முந்தைய நமது பிறவிகள் அனைத்துடையவும் எண்ணங்களும் செயல்களும் ஆழ்மனதில் உள்ளே சேர்த்து வைக்கப்பட்டுள்ளன. கங்கு கரையற்ற இந்த மனக்கடல், அதாவது ஆழ்மனம், கடந்த கால எண்ணங்களாலும் செயல்களாலும் நிறைந்துள்ளது. இந்த ஒவ்வொன்றும் வெளிப்பட்டு செயல்படுவதற்காக உணர்வு மனதில் அலையலையாக பொங்கி எழுகிறது. சேர்த்து வைக்கப்பட்ட இந்த எண்ணங்களையும் ஆற்றல்களையுமே நாம் நமது இயல்பான ஆசைகள், திறமைகள் என்றெல்லாம் கூறுகிறோம். அவற்றின் உண்மையான ஆரம்ப தளத்தை அறியாததே இவ்வாறு கூறுவதற்கு காரணம். எந்த எதிர்கேள்வியுமின்றி கண்களை மூடிக்கொண்டு அப்படியே அதற்கு அடிபணிந்து விடுகிறோம். அடிமைத்தனம், சிறிதும் உதவியற்ற பயங்கர அடிமைத்தனமே அதன் விளைவு. இந்த நிலையில் நாம் சுதந்திரமாக இருப்பதாகவும் கூறிக்கொள்கிறோம். சுதந்திரமாம் சுதந்திரம். ஒரு கணம் கூட மனத்தை நம்மால் அடக்க முடியவில்லை. அவ்வளவு ஏன், ஒரு கணத்திற்கு அதனை அனைத்திலிருந்தும் விலக்கி ஒரு பொருளில் நிறுத்த முடிவதில்லை. நாம் சுதந்திரர்களாம். நாம் இன்னதை செய்ய வேண்டும் என்று நமக்கு தெரிகிறது. ஆனால் அதை ஒரு கணத்திற்கு கூட நம்மால் செய்ய முடிவதில்லை. ஏதோ ஓர் ஆசை கிளம்புகிறது. உடனே அதற்கு அடிபணிந்து விடுகிறோம். நமது பலவீனத்தை குத்தி காட்டி மனசாட்சி நம்மை குறை கூறுகிறது. ஆயினும் மீண்டும் மீண்டும் அதையே செய்கிறோம். எப்போதும் செய்து கொண்டிருக்கிறோம். எவ்வளவுதான் முயன்றாலும் நம்மால் உயர்ந்த ஒரு நிலையில் வாழ முடிவதில்லை. கடந்த கால எண்ணங்கள், செயல்கள் போன்ற பேய்கள் நம்மை அப்படியே கீழே தள்ளிவிடுகின்றன. புலன்களிடம் கொள்ளும் அடிமைத்தனமே உலகிலுள்ள துன்பங்கள் அனைத்திற்கும் காரணம். புலன் வாழ்க்கையை மீற முடியாமல் புலனின்பங்களை நாடுவதே இந்த உலகின் கொடுமைகளுக்கும் துயரங்களுக்கும் காரணம். மனத்தின் இந்த பயங்கர சுழற்சியை தடுத்து அடக்கி அதனை சங்கல்பத்தின் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து நம்மை அதன் கொடுங்கோல் ஆதிக்கத்திலிருந்து விடுவித்துக் கொள்வதற்கான வழியை கூறுகிறது மன இயல். எனவே விஞ்ஞானங்களுள் உயர்ந்த விஞ்ஞானம் மன இயல். இதில்லாமல் மற்ற விஞ்ஞானங்களும் அறிவுகளும் பயனற்றவையே. அடக்கப்படாத, ஒழுங்காக வழிநடத்தப்படாத மனம் நம்மை கீழே கீழே இழுத்து சென்று கொன்று அழைத்து விடுகிறது. அடக்கப்பட்ட, வழிநடத்தப்பட்ட மனம் நம்மை காக்கிறது, சுதந்திரர் ஆக்குகிறது. எனவே அதை அடக்கியே தீர வேண்டும். மன இயல் அதற்கான வழியை கூறுகிறது. சாதாரண விஞ்ஞானத்தை படிக்கவும் ஆராயவும் போதிய உண்மைகள் கிடைக்கின்றன.
அவற்றை ஆராய்ந்து அந்த விஞ்ஞானத்தின் அறிவை பெற்றுவிடுகிறோம். ஆனால் மனத்தை பற்றிய ஆராய்ச்சியில் எல்லோரும் சமமாக எளிதாக அடையத்தக்க வண்ணம் உள்ள எந்த உண்மைகளும் வெளியிலிருந்து கிடைப்பதில்லை. மனத்தை மனத்தாலேயே ஆராய வேண்டும். எனவே மிக சிறந்த விஞ்ஞானம் மன இயல் விஞ்ஞானமே. மேலை நாட்டில் மன ஆற்றல், குறிப்பாக அசாதாரணமான மன ஆற்றல்களை மாந்திரிகம், சூனியம் என்றே கருதுகிறார்கள். சித்திகளை நாடும் சில இந்து பக்கரிகள் கூட்டம் செய்வது போலவே மேலை நாட்டிலும் எண்ணப்படுகிறது. எனவே உயர்நிலை மன இயலை பற்றி படிப்பது அங்கு தடை செய்யப்பட்டுள்ளது. விஞ்ஞானிகளின் முடிவுகள் உலகம் முழுவதிலும் ஒன்றுபோல் உள்ளது. பொதுவான உண்மைகளிலோ அவற்றிலிருந்து இயல்பாக பெறப்படும் முடிவுகளிலோ அவர்கள் வேறுபடுவதில்லை. ஏனெனில் பௌதிக விஞ்ஞான உண்மைகள் அனைவராலும் பெறத்தக்கவை, உலகம் முழுவதாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டவை. முடிவுகளும் உலகம் முழுவதும் ஏற்றுக்கொண்ட உண்மைகளிலிருந்து தர்க்க ரீதியாக பெறப்பட்டவை. ஆனால் மனதின் விஷயமோ வேறு. இங்கே புலன்கள் மூலம் கிடைக்கின்ற கருத்துக்களோ உண்மைகளோ இல்லை. எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய எதுவும் இல்லை. எனவே மனத்தை ஆராய்கின்ற அனைவரும் சமமாக சோதித்து அதன் மூலம் ஒரு மனையியல் முறையை உருவாக்க முடியாது. உள்ளே மிகவும் ஆழத்தில் உண்மை மனிதனாகிய ஆன்மா உள்ளது. மனத்தை உள்ளே திருப்பி அதனுடன் ஒன்று சேர வேண்டும். அந்த சமநிலை என்னும் நோக்கிலிருந்துதான் அனைவரிடமும் காணப்படும் மனத்தின் செயல்பாடுகளை கவனித்து அறிய முடியும், உண்மைகளை உணர முடியும். போதிய அளவு ஆழ்ந்து செல்பவர்களுக்கே அந்த உண்மைகள் கிடைக்கின்றன. தங்களுக்கு தாங்களே யோகிகள் என்று பட்டம் சூட்டிக்கொண்ட பல பிரிவினர்களுக்கிடையில் மனம், அதன் இயல்பு, அதன் செயல்பாடுகள் பற்றிய விஷயத்தில் கருத்து வேறுபாடு உள்ளது. அவர்கள் போதிய அளவு ஆழ்ந்து செல்லாததே இதற்கு காரணம். மனத்தின் உண்மை பண்பையும் வெளிப்பாடுகளையும் பற்றி சிறிதும் அறியாமல் தன் மனதிலும் பிறர் மனங்களிலும் கண்ட ஏதோ மேலோட்டமான சில செயல்களை பிரபஞ்ச உண்மைகள் என்று அவர்கள் வெளியிட்டு விட்டார்கள். தாங்கள் கூறும் முடிவுகள் எல்லாமே நம்ப தகுந்தவை, ஆராய தகுந்தவை என்று கூறும் பைத்தியங்கள் எல்லா மதங்களிலும் உண்டு. அந்த முடிவுகள் அதை கூறியவரின் கற்பனைகளே தவிர வேறல்ல. மனத்தை ஆராய விரும்பினால் அதற்கு முறையான பயிற்சி தேவை. உங்கள் ஆதிக்கத்தின் கீழ் மனத்தை கொண்டு வரவும், அதை படிக்கும் அளவிற்கான உணர்வு நிலையை எய்தவும், அதன் செயல்பாடுகளால் அலைக்கழிக்கப்படாமல் இருக்கவும் பயில வேண்டும். அதில்லாமல் நீங்கள் காணும் முடிவுகள் நம்ப தகுந்தவை அல்ல. அவை அனைவருக்கும் பொருந்தாது. எனவே அவை உண்மைகளோ முடிவுகளோ அல்ல. ஆனால் மனத்தை பற்றிய ஆராய்ச்சியில் ஆழ்ந்து மூழ்கியவர்கள் உலகின் எந்த பகுதியை சேர்ந்தவர்களானாலும் எந்த மதத்தை சேர்ந்தவர்களானாலும் அவர்கள் அனைவருடையவும் முடிவுகள் ஒன்றாகவே இருந்தன. மனத்தில் போதிய அளவு ஆழ்ந்து செல்பவர்கள் அனைவரின் முடிவுகளும் ஒன்றாகவே உள்ளன. அறிவாலும் உணர்ச்சி வேகங்களாலுமே மனம் இயங்குகிறது. எடுத்துக்காட்டாக, கண்களுக்குள் நுழையும் ஒளிக்கதிர்கள் நரம்புகளால் மூளைக்கு எடுத்து செல்லப்படுகின்றன. அப்போது நான் ஒளியை காணவில்லை. மூளை அந்த உணர்வை மனத்திற்கு கொடுக்கிறது. அப்போதும் ஒளி தெரிவதில்லை. மனம் எதிர் செயல் புரிகிறது. அப்போதுதான் நான் ஒளியை காண்கிறேன். மனத்தின் எதிர் செயல்தான் உணர்ச்சி வேகம். அதன் விளைவாக கண் பொருளை அறிகிறது. மனத்தை அடக்க வேண்டுமானால் ஆழ் மனதில் மூழ்க வேண்டும். அங்கே சேர்த்து வைக்கப்பட்டுள்ள பல்வேறு பதிவுகளையும் எண்ணங்களையும் பகுத்து ஒழுங்குபடுத்தி அடக்க வேண்டும். இதுவே முதல் படி. ஆழ் மனத்தை கட்டுப்படுத்துவதன் மூலம் உணர்வு மனத்தை கட்டுப்படுத்த முடியும். காரணமே காரியமாகிறது. காரணம் என்பது ஏதோ தனியாக நிற்கும் ஒன்றல்ல. காரணத்தால் விளையும் மற்றொன்று அல்ல. காரணத்தின் பரிணாமம் காரியம். காரணமே எப்போதும் காரியமாகிறது. தனித்த ஒரு காரணத்தின் விளைவே காரியம். காரணம் என்பது காரியத்திலிருந்து முற்றிலும் வேறுபட்டது என்பதுதான் சாதாரணமாக மக்களிடையே நிலவி வரும் கருத்து. அப்படியில்லை. காரணம் மற்றொரு நிலைக்கு மாறுவதுதான் காரியம் எனப்படுகிறது. பிரபஞ்சம் உண்மையில் ஒருமையானது. வேறுபாடுகள் வெறும் வெளி தோற்றமே.
இயற்கையில் பல்வேறு பொருட்களும் பல்வேறு சக்திகளும் இருப்பது போல் தோன்றுகின்றன. ஆனால் எல்லாமே ஒன்றுதான். உதாரணமாக, வேறுபட்ட இரு பொருட்களான கண்ணாடி துண்டையும் மரத்துண்டையும் எடுத்துக்கொள்ளுங்கள். அதை நன்கு பொடியாக்குங்கள். மேலும் பொடியாக்க முடியாத அளவுக்கு அரையுங்கள். அந்த நிலையில் இரண்டும் ஒன்று போலவே தோன்றும். ஆராய்ந்து முடிவு காணும்போது எல்லா பொருட்களும் ஒன்றே. ஒருமையே அடிப்படை, ஒருமையே உண்மை. பலவாக காட்சியளிப்பது வெறும் புறத்தோற்றம். பரம்பொருள் ஒன்று, அந்த ஒன்றே பலவாக காட்சியளிக்கிறது. கேட்பது, காண்பது, சுவைப்பது இவை யாவும் மனம் பல்வேறு நிலைகளில் செயல்படுவதாகும். ஓர் அறைக்குள் நுழைந்தால் அங்குள்ள மனிதர்களும் பொருட்களும் பறப்பது போல் தோன்றும்படி அந்த அறையின் சூழ்நிலையை வசியம் செய்துவிடலாம். எல்லோரும் ஏற்கனவே வசியப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் முக்தி பெறவும் தங்கள் உண்மை இயல்பை அறியவும் வேண்டுமானால் இந்த வசியம் நீங்க வேண்டும். நமக்கு ஆற்றல்கள் புதிதாக வருவதில்லை, அவை ஏற்கனவே நம்மிடம் உள்ளன. வசியத்தை நீக்குவதுதான் வளர்ச்சியின் முறை. மனம் தூய்மையாக இருக்கும் அளவிற்கு அதை எளிதாக அடக்க முடியும். மனத்தை அடக்க வேண்டுமானால் மன தூய்மை வேண்டும். சித்திகளை பெற விரும்பாதீர்கள், விட்டுவிடுங்கள். அவற்றை பெறுபவன் அவற்றிற்கு அடிமையாகிறான். சித்திகளை நாடி செல்பவர்களுள் அநேகமாக எல்லோருமே அவற்றிற்கு அடிமையாகிறார்கள்.